வணக்கம். யுபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கான பகுதி. தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்ற பிரிவுல 15வது பிரிவு இது. அதில் கண்ணன் பாட்டுல 12வது பிரிவு. அதுலேயும் உட்தலைப்பாக நான் பார்க்குறது கண்ணன் என் காதலன் என்ற தலைப்பு. இதில் கண்ணன் என் காதலனில் 2வது பிரிவு. ஏற்கனவே முதல் பிரிவில் தலைவியினுடைய மனநிலைகளை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இதுலேயும் வருகிறது. இதில் தோழியினுடைய செயல்பாடுகள் என்ன என்பது அடுத்த செய்தியாக வருகிறது. உறக்கமும் விழிப்பும் என்பதாக தலைவியினுடைய செயல்பாடு, கண்கள் உறங்கிவிடுமோ என்று எண்ணுகின்ற அவளுடைய மனநிலை மற்றும் தொகுப்பு ஆகியவை எல்லாமே இதில் கொடுக்கப்படுகிறது. லிங்கோடு சேர்த்து இதில் படிக்கணும். இந்த கண்ணனின் காதலன்ற தலைப்பில் உறக்கமும் விழிப்பும் என்பது என்னுடைய தலைப்பு. இப்பகுதியில் கண்ணன் என்கின்ற தனது காதலனை காண தவிக்கிறாள் தலைவி. அவளுடைய மனநிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவளை உறங்குடாமல் செய்கின்ற அவளுடைய தோழியருடைய செயல்கள் என்னென்ன, இவை எல்லாமே கற்பனை விட விளக்கப்படுகிறது. இன்று இரவு கண்ணனை காண்பதற்கு முன்பே கண்கள் ஏதேனும் ஒரு காரணம் கண்டு உறங்கி விடுமோ என்று யோசிக்கிறாவ. ஆனால் அவன் என்னை பார்க்க வாடி அப்படின்னு சொல்லி என்னை காணடி என்று என்னை வருமாறு கூறிய அந்த பிரியமிகுந்த கண்ணனை காண அவனும் காத்திருக்கிறான், இவளும் காத்திருக்கிறாள். எனவே அவனை இரு கைகளால் கட்டி கொள்ள முடியாதபடி எனது கண்கள் தூங்கிவிடுமோ என்று அவள் தனித்திருந்து புலம்புகிறாள். இதற்கான இணைப்பு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முழுமையான பகுதியை இந்த இணைப்பில் போய் படித்து தெளிவு பெறுக.